இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம். ஏன் நமக்கு கவலை வருகிறது? பயத்து நிமித்தமாக, அவிசுவாச நிமித்தமாக நமக்கு கவலை வருகிறது. பற்பல வேலைகளை செய்து கவலைப்படுகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உணவுக்காக, உடைக்காக, சரீரத்துக்காக நம்ம கவலைப்படுகிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நாளைய தினத்துக்காக, இனிமேல் என்ன நடக்க போகிறது அப்படின்றத குறித்துதான கவலை நமக்கு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில் நமக்கு எதற்காக நம்ம அதிகமா கவலைப்படுகிறோம், எது நம்மளை அதிகமா கவலைப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மத்தேயு 6:25 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனுக்காகவும் கவலைப்படாதிருங்கள். அப்போ நம்முடைய ஜீவனுக்காக நம்ம அதிகமா கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஒருவேளை ஒரு சின்ன நோய் நமக்கு வந்து விட்டது அப்படின்னா, இந்த நோயினால வேற யாரோ ஒருத்தருடைய உயிர் இறந்து போயிற்று அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வயிறு வலி அப்படின்னா, அந்த வயிறு வலி நிமித்தமாக யாரோ ஒருவர் சிவியரா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா, என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? இந்த வயிறு வலி என்னுடைய உயிரை பறித்து கொண்டு விடுமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுவோம். இந்த கொரோனாவுக்கு அப்புறமா ஏதாவது சளி பிரச்சனை நமக்கு அதிகமா வந்துச்சுன்னா, ஒருவேளை இது கொரோனாவாக இருக்குமோ, நம்ம உயிர் பறித்து விடுமோ, நம்ம இருந்து போய் விடுவோமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். ஒரு சின்ன கட்டி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அதை குறித்து நாம் அதிகமா கவலைப்படுகிறவர்களா காணப்படுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இதற்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அற்புதமானவர், அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர், அவர் நோய்களை சுகமாக்க வல்லவர். நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாள் ஆண்டவர் நியமித்திருக்கிறாரோ அந்த நாள் வரையும் ஆண்டவர் நம்மை பத்திரமாய் பாதுகாக்க வல்லவர். நம்முடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற விசுவாசத்தோடு இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய ஜீவனுக்காக நம்ம கவலைப்படுகிறது தேவையில்லாத காரியமா இருக்கும். நம்ம கவலைப்பட மாட்டோம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். அநேக நேரங்களை பார்த்தீங்க அப்படின்னா, சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு அவங்க உயிரை குறித்ததான பயமே அவங்களை என்ன செய்யும், சீக்கிரமா அவருடைய உயிரை பறித்து கொண்டு போய்விடுகிறதா காணப்படும். ஆனா நிறைய பேரு அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவர் மேல ஒரு விசுவாசமாய், ஆண்டவர் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தர வல்லவர் அப்படின்ற விசுவாசத்தோடு இருந்தவங்க நிறைய பேர் அந்த நோய்களில் இருந்து மீண்டு ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழுகிற அநேக சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். நாம் எந்த கூட்டத்துல நம்ம காணப்படுகிறோம்? ஒரு சின்ன சின்ன காரியத்துக்காகவும் நம்முடைய ஜீவனை குறித்து நம்ம பயப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் எல்லாரும் நன்றாக அறிவோம். எசேக்கியா ராஜாவை அவனுடைய சுகவீனத்தின் நிமித்தமாக ஏசாயா தீர்க்கதரிசி, உன்னுடைய நாட்கள் என்ன செய்து முடிந்து போகிறது, உன்னுடைய வீட்டு காரியங்களை நீ ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் உனக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமா இருந்தேனே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவன் கண்ணீர் விட்டு அவனுடைய சுகவீனத்திற்காக அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு. நம்ம இப்படிப்பட்டவர்களா நம்ம காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய சமூகத்துல இரக்கத்தை சம்பாதிக்கிறவர்களாக, நம்முடைய கண்ணீரை அவரிடத்துல சிந்திக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? இல்ல அதை குறித்து யோசித்து அழுது புலம்பி ஜீவனை இழக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா? நம்முடைய கவலை எதற்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் அப்படின்னா, எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி நம்மை முடக்கி போட்டுவிடும். நம்முடைய அன்றாட அலுவல்களை செய்ய முடியாதபடி முடக்கி போட்டுவிடும். மனுஷனுடைய கவலை அந்த இருதயத்தை ஒடுக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய கவலை படுகிறதுனால எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஜீவனை தர வல்லவராய் இருக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:25-26, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆண்டவர் நிமித்தமாக நம்ம அதை இழந்து போனோம் அப்படின்னு நினைச்சா அது அதை கண்டடைவான் அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த ஜீவன் அப்படின்னா நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு உயிர், இன்னொன்று நம்முடைய ஆத்துமாவை குறித்து அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக பிரகாரமான சரீரத்துல ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்திருக்கார், அது ஜீவனோடு இருக்கிறது அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்முடைய உலக வாழ்க்கைக்கு பின்பதாக ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவுக்கு நித்திய இளைப்பாறுதல், நித்திய ஜீவனை நமக்கு தருகிறார். நம்ம எதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடுகிறது. இந்த வாழ்க்கை முடியும் போது நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவளாய் நான் காணப்படுவேன் அப்படின்ற நிச்சயத்தோடு நம்ம ஓடுகிறவளாய் காணப்படுகிறோமா? அதற்கு நேராக நம்முடைய வாழ்க்கை ஓட்டம் காணப்படுகிறதா அப்படின்றதை குறித்து நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை என்னுடைய ஆத்துமாவை குறித்து நான் கவலைப்படுவேனான், ஆனால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படுவேன். இந்த உயிரை குறித்து நான் கவலை கொள்ளுகிறவளாய் காணப்படுவேன் அப்படின்னா அது என்னுடைய எல்லா காரியத்தையும் அது நிறுத்தி எந்த காரியத்தையும் செயல்பட முடியாதபடி அது செய்கிறதாய் காணப்படும். நம்முடைய கவலை எதுக்கு நேராக இருக்கிறது? எதனால நமக்கு கவலை வருது? ஜீவனுக்காக நம்ம கவலைப்படலாம், ஆனா நம்ம நித்திய ஜீவனை இழந்து போக கூடாது. நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாய் படணுமே அன்றி நம்முடைய உயிரை குறித்து நம்ம பயம் உள்ளவர்களாய் காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் நம்ம இந்த உலகத்துல படைத்ததற்கான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறும் அளவும் ஆண்டவர் நம்மை கைவிடுவது தேவனே இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள் அப்படி காணப்படலாம். ஒருவேளை நம்முடைய உடல் நோய்வாய்ப்பட்டவர்களாய், சுகவீனத்தின் நிமித்தமாக நம்ம நடக்க முடியாதவர்களாய் காணப்படலாம். என்ன இடத்துக்கும் போக முடியாதபடி ஒருவேளை காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய கவலை இன்னும் அதிகமாய் காணப்படாதபடி ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவர் அப்படின்றத விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு நித்திய ஜீவனை தர வல்லவரா இருக்கிறார். நம்முடைய நித்திய ஜீவனுக்கு நேராக நம்முடைய ஓட்டம் இருக்க வேண்டும் அப்படின்றத குறித்து நம்ம அதிகமா அக்கறை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவரே நான் இந்த உயிர் எனக்கு நீங்க தர எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்களோ அந்த நாள் வரையும் ஜீவன் சுகம் பலத்தோடு எனக்கு தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறது தவறு கிடையாது. ஆண்டவரே இந்த காரியம் என்னை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது தவறு இல்லை. ஆனா அதை குறித்து அதிகமாய் கவலைப்படக்கூடாது அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. உங்க ஜீவனுக்காக நீங்க கவலைப்படாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அப்படின்றது ஆண்டவர் உங்களோடு இருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஒருவேளை நம்ம போகும்போது நம்முடைய பிரயாணங்கள்ல ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாப்பு கட்டளையிடுவாரா, இல்ல நம்மளுக்கு விபத்து நேரிடுமோ அப்படின்ற பயத்தோடு சில பேருக்கு கவலை இருக்கும். இப்படிப்பட்ட கவலைகளை எல்லாம் ஆண்டவர் நம்மை விட்டு எடுத்து போடணும். ஆண்டவரே உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவேன்னு சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபத்தோடு நம்ம செய்யும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய ஜீவனை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க நித்திய ஜீவனுக்கு நேராக என்னை வழி நடத்துங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பலன் யாவுக்காகவும் நன்றி செலுத்துறோம் தகப்பனே. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க எங்களுடைய ஜீவனை, அதாவது எங்கள் உயிரை நீங்க பாதுகாக்கிறீங்க, எங்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறீங்க. எங்களை கண்களை கண்ணீருக்கும் எங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கீங்க. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே நாங்க அதை இழந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓட நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்கள் உயிரை குறித்ததான பயம் எங்களுக்கு அதிகமாய் நேரிடாதபடி, கவலை எங்களுக்கு நேரிடாதபடி, இந்த சுகவீனத்தின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, எங்களுக்கு நேரிட்ட பிரச்சனை நிமித்தமாக, மற்றவர்களுக்கு நேரிட்ட காரியங்களின் நிமித்தமாக ஆண்டவரே எங்கள் உயிரை குறித்ததான பயங்கள் எங்களுக்கு நேரிட்டு எங்களை அதிகமாய் கவலை கொள்கிறதாய் காணப்படும். இந்த கவலையை எங்களை விட்டு எடுத்து விடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்க உம்முடைய கரத்துல எங்களுடைய ஆண்டவரே ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஜீவனை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா விதமான துதி, கன, மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே தீர்க்க ஆயுசுள்ளவர்களாய், நல்ல ஜீவன் உள்ளவர்களாய், நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஆமென்.